வணக்கங்க. எந்த காரணத்தை முன்னிட்டு அந்த பத்திரிகையாளர் செய்கையை நியாயப்படுத்த முடியாது. அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்படிங்கிறதுல துளியும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. என்ன செய்கை என்று முழுக்க தெரிந்து கொள்வோங்க. திரைக்கு வந்திருக்கும் அதர்ஸ் படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பு சுமார் ஒரு வாரம் முன்பு நடந்துச்சுங்க. கௌரி கிஷனும் மேடையில இருக்க படத்துடைய நாயகன் ஆதித்ய மாதவனிடம் ஒரு பத்திரிகையாளர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காருங்க. ட்ரைலர்ல ஒரு காட்சியில நீங்க கௌரி கிஷனை வந்து தூக்கிருக்கீங்க, கௌரி கிஷன் வெயிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. அதற்கு ஆதித்ய மாதவன் தூக்க முடிந்த வெயிட் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாருங்க. கௌரி கிஷனுக்கு அதன் நோக்கம் அப்போது புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பின்னர் யோசிக்கும் போது அது நான் குண்டாக இருப்பதை கேலி செய்யும் கேள்வி என்று மெதுவாகவே புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கௌரி கிஷன் சொல்லியிருக்காங்க. எனவே அவர் ஒரு யூடியூப் சேனல்ல இது பற்றியும் பேட்டி கொடுக்கும்போது, இப்படி எல்லாம் நாகரிகம் இல்லாம கேள்வி கேட்கறீங்க, இப்படி பாடி ஷேமிங் செய்வது நியாயமா, அப்படி கேட்பவர் எல்லாம் ஒரு பத்திரிகையாளரா என்று கேட்டு தன் வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. நான் அப்படி என்ன தவறாக கேட்டுவிட்டேன், அது ஒரு ஜாலியான கேள்விதானே என்று சொன்ன அந்த பத்திரிகையாளர், படத்துடைய பிரஷ் ஷோவுக்கு கௌரி கிஷன் வரட்டும், நான் வந்து கேக்குறேன் அதுல என்ன தப்பு என்று அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்திருக்காருங்க. அடுத்த சில நாள்ல படத்துடைய பத்திரிகையாளர் காட்சியும் வந்திருக்குங்க. படம் முடிந்ததும் உடனடியா விமர்சனம் செய்ய வேண்டிய நபர்கள் எல்லாம் கிளம்பி விட, படத்துடைய இயக்குனர் அபின் ஹரிஹரன், நாயகன் ஆதித்ய மாதவன், நாயகி கௌரி கிஷன் உள்ளிட்ட எல்லாரும் வந்து காட்சி ஊடக பேட்டிக்கு டிவி மற்றும் தொலைக்காட்சிக்கு தயாரா இருக்காங்க. பேட்டி துவங்கியதும் அந்த பத்திரிகையாளர் கௌரி கிஷனிடம், நான் என்ன தவறா கேட்டேன், அது ஒரு ஜாலியான கேள்விதானே, அது தவறு என்றால் என்னிடம் அப்போதே நீங்க சொல்லிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு இன்னொரு யூடியூப்ல பேட்டி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி உரத்த குரல்ல கோபமா கேட்டுக்காரு. ஓ நீங்க தானே அது, நீங்கள் கேட்டது ஒரு பெண்ணை அவமானப்படுத்தும் விஷயம் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர், அதுல என்ன அவமானம், அது ஒரு சுவையான கேள்விதானே, அதுவும் நான் உங்களிடம் கேட்கவில்லை, ஹீரோவிடம் தானே கேட்டேன், அதுக்கு அவரும் பதில் சொன்னாரு, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. யாரிடம் கேட்டா என்ன, அது என்ன பத்தின கேள்விதானே, நான் குண்டா இருக்கிறேன் அப்படின்னு கேலி செய்வது தானே அதன் நோக்கம் அப்படின்னு சொல்லி கௌரி கிஷன் சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர் தொடர்ந்து இந்த சரிதா குஷ்பு என்ற குண்டான நடிகைகள் எல்லாம் பெரிதாக சாதித்திருக்காங்க, குண்டாக இருப்பது என்பது கேலியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க ஏன் இவ்வளவு குண்டா இருக்கீங்கன்னு சொல்லி கௌரி கிஷன் அவரை பார்த்து கேட்டிருக்காங்க. பத்திரிகையாளர், நான் நடிகன் அல்ல, என் உடல் குண்டாக இருப்பதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நான் ஏன் குண்டாக இருக்கிறேன் தெரியுமா, எனக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கு, அதனாலதான் நான் குண்டா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளானார் கௌரி கிஷன். அப்போதாவது விட்டுருக்கலாம். ஆனா தொடர்ந்து அந்த பத்திரிகையாளர் அதை சொன்னால் போதுமே, அதை விட்டுவிட்டு அவர் எல்லாம் உண்மையான பத்திரிகையாளர் தானா என்று கேட்டால் என்ன அர்த்தம், நான் ஒரு பிரபல நாளிதழில் வெகு நாள் வேலை பார்த்த அனுபவசாலி, நான் கேட்ட கேள்விகளால் கேள்வி நாயகன் என்று பெயர் வாங்கியவன், என்னை பார்த்து எப்படி நீங்கள் ஒரு பத்திரிகையாளரா என்று கேட்கலாம் அப்படின்னு கோபமா சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின், முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு சொல்லி கௌரி கிஷன் சொல்லியிருக்காரு. அதுக்கு பத்திரிகையாளர், அப்போ நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் கேள்விதான் முட்டாள்தனம் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கௌரி.